Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ணா அறிவாலயம் செல்கிறது காங்கிரஸ் குழு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கின்றோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் காங்கிரஸை தவிர்த்து அதனது தலைமைகள் பிரதிநிதிகள் சென்று முதலமைச்சரோடு ஆலோசனை நடத்தினாங்க. இதற்கான கூட்டத்தை முதலமைச்சர் அவுட்கோயிங் சீஃப் மினிஸ்டர் திமுக தலைவர் கூட்டியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். காங்கிரஸ் குழு மட்டும் போகலை அப்படிங்கிற பேச்சு இருந்தது. இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினை காங்கிரஸ் குழு சந்திக்கிறது, அண்ணா அறிவாலயத்தில் சந்திக்கிறது அப்படிங்கிற செய்தியை பார்க்கின்றோம். இது வழக்கமாக சாதாரண செய்தியாக இருக்கும். இந்த ஒரு போஸ்ட்போல் செனரியோவில் முக்கிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் திமுக கூட்டணியோடையே தொடருமா, இல்லை அவங்க 5 எண்ணிக்கையை வச்சிருக்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிச்சோ இல்லை அவங்க தலைமையிலான அரசில் அங்கம் வகிச்சோ ஒரு நிலைப்பாடு மாற்றத்தை செய்யுமா அப்படிங்கிற கேள்வி தான் தமிழ்நாட்டு அரசியலை தற்போது நிறைத்திருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. இந்த நிலையில் காங்கிரஸுடைய பிரதிநிதிகளும் கூட அதை ஓப்பன்-எண்டடாக தான் வச்சிருக்கிறாங்க. திரு செல்வ பெருந்தகை அவர்களோட கூட திரு செல்வ பெருந்தகை திமுகவுடனான உறவை ரொம்ப போஷிக்கிறவர், அதை ரொம்ப விரும்பக்கூடியவர். அவரும் கூட இந்த முடிவை டெல்லி தலைமை தான் எடுக்கும் அப்படின்னாரு. அது ஒரு ஓப்பன்-எண்டட் விஷயமா தான் சொல்லி வந்தார். இந்த நிலையில் காங்கிரஸ் குழுவும் கூட மற்ற திமுக கூட்டணி கட்சிகள் இந்த தேர்தலில் திமுகவோடு கூட்டணியில் இடம்பெற்று சந்தித்த மற்ற கட்சிகளுடைய நடைமுறை போலவே காங்கிரஸ் குழுவும் திமுக அலுவலகம் சென்று திமுக தலைவரோடு ஆலோசனை நடத்துகிறது அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். ரமேஷ் இணைந்திருக்கிறார், ராமச்சந்திரன் இணைந்திருக்கிறார், செய்தியாளர் ராமச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராமச்சந்திரன், ஓவர்டியூ. காங்கிரஸ் குழு யார் தலைமையில் செல்றாங்க, அதோடைய சமிக்ஞை என்ன, பொருள் என்ன? வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை மற்றும் மேலிட பொறுப்பாளர் பிசி வழங்கர் உள்ளிட்ட தேசிய தலைவர்கள் மற்றும் 5 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றுள்ள 5 காங்கிரஸ் எம்எல்ஏ ஆகியோரும் ஆலோசனை கூட்டம் நடத்த திட்டமிட்டனர். ஆனால் தற்பொழுது அங்கு வராமல் நேரடியாக அண்ணா அறிவாலயம் சென்று திமுக தலைவர் திரு ஸ்டாலினை சந்திக்க உள்ளனர். இந்த சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருமே திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். அந்த வகையில் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய தி ஆடியோ இஸ் பேட். இந்த நிலையில் நம்ம பார்க்கிறோம், இது பல வகைகளில் சுவாரஸ்யமாக இருக்கிறத பார்க்கின்றோம். இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திமுக அலுவலகம் சென்ற விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய தலைவர்கள் செயலாளர்கள் கூட தாவேகாவோடு கூட்டணி போஸ்ட்போல் கூட்டணி வாய்ப்பை மறுத்து சொல்லலை. எங்களுக்கு அவங்கள்ட்டேருந்து அழைப்பு வரல, வந்தால் பார்ப்போம் அந்த ரீதியில் தான் சொல்லியிருக்கிறாங்க. திரு கிருஷ்ணோடங்கரும் கூட இது பற்றி பரிசீலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அவங்க ஒரு ப்ரீபோல் அலையன்ஸில் திமுகவோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். அந்த உறவு தொடருது அப்படின்னு மற்றவங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது திமுக தலைவரை சந்திப்பதனாலேயே அதில் ஒரு பொருள் இருக்குது என்றாலும் கூட சந்தித்தவங்க கூட தாவேகாவோடு கூட்டணி வாய்ப்பை மறுக்காமல் பேசியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். காங்கிரஸில் 2 தரப்பட்ட கருத்து இருக்கிறது. ஒரு தரப்பு திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு ஹிஸ்டாரிக் அலையன்ஸ், அது ஆல் வெதர் அலையன்ஸ், நமக்கு சவாலான சூழலில் திமுக துணை நின்றிருக்கிறது. இன்னும் ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் பார்த்தா டெல்லியில் நாடாளுமன்ற பிளாக்குன்னு பார்த்தா திமுகவுக்கு 22 இருக்கிறது. நரேந்திர மோடியின் பிஜேபியை எதிர்க்க, மசோதாக்கள்லாம் எதிர்க்க அந்த உறவும் அந்த அலையன்ஸும் தேவைப்படுதுங்கிறது ஒரு செக்ஷன். இன்னொன்று, நம்ம புது ரத்தம் பாய்த்தணும், இந்த அலையன்ஸ் தோல்வி பெற்றிருக்கிறது, நம்ம தாவேகாவோட கூட்டணி வைத்திருந்தா அது இன்னும் நமக்கு ஒரு ஸ்வீப்பை கொடுத்துருக்கோம், நல்ல வாய்ப்பாக அமைந்திருக்கும், நம்ம தமிழ்நாட்டிலையும் வெற்றியை பதிவு செஞ்சிருப்போம், நம்ம ஒரு முக்கிய சக்தியாக இடம்பெற்றிருப்போம், அதனால தாவேகாவோடு உறவை மேற்கொள்ளணும், இது நேச்சுரல் அலையன்ஸ் அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. ஸோ இந்த 2 கரன்ஸ் மத்தியில் தேசிய தலைமை 2 கரன்ஸையும் கருத்தில் கொண்டு என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத பார்க்கின்றோம். மற்ற தலைவர்கள்லாம் முதல்லையே போய் இன்னைக்கு திமுக அழைப்பை ஏற்று போய் சந்தித்த நிலையில் காங்கிரஸ் ரொம்ப தாமதமாக செல்கிறது. இன்னொன்று, அதுக்கு லாஜிஸ்டிக் ரீசன்ஸும் இருக்குங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தாங்க, இன்டர்னலாக கூட்டியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஓவர்லேப் ஆனதும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த சந்திப்பு நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒவ்வொரு சந்திப்புக்கும் காரணம் இருக்கிறது. ஆனால் அந்த சந்திப்பு நடைபெறுவதனாலேயே அது தீர்மானமான உறவு, திமுக உறவு தீர்மானது என்றும் இல்லை அதை மாற்று பார்வை செய்கிறாங்க அப்படின்னும் நம்ம ஒரு அறுதிட்டு சொல்ல முடியாது. 2 ஆப்ஷன்ஸையும் வெயிட் பண்ணி தான் அவங்க முடிவெடுப்பாங்கிறத பார்க்கணும்.
சஞ்சீவி, நீங்க தொடர்ந்து அழைப்பில் இருக்கிறீங்க. சஞ்சீவி, வாட் டஸ் இட் சிக்னல்? நம்ம வந்து நோட்டபிள் ஆப்சன்ஸாக பார்த்தோம், மற்ற கூட்டணி கட்சிகள் போனாங்க, காங்கிரஸ் போகலை, ஆனால் தாமதமாக அந்த குழு போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது என்ன சிக்னல்? இது என்னதான் இருந்தாலும் 10 ஆண்டுகள் வந்து ஒரு கூட்டணி இருந்த கட்சி இல்லையா? இட்ஸ் வெரி பேசிக் கர்ட்டசி. ஒரு முதலமைச்சரா இருந்திருக்காரு, ஒரு அவுட் கோயிங் சிஎம் பார்க்கணுன்றதுக்காக ஒரு அனுப்பப்பட்டிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இதுல பார்க்கணும். ஏன்னா they can't entirely ignore him. அது ரொம்ப தவறான ஒரு விஷயத்துல முடிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இத ஒரு கர்ட்டசியா தான் நீங்க பாக்குறீங்க? ஆமாமா, it doesn't mean that it completely supporting DMK அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா அதுதான் சஞ்சீவி சொல்றோம். இப்ப சந்தித்தவங்க கூட விசிகாவோ கம்யூனிஸ்ட் பிரதிநிதிகள் கூட அறிவாலயத்துல நின்னுகிட்டே எங்களுக்கு இன்னும் அழைப்பு வரலங்க டிவி கிட்டேன்னு சொல்றாங்க. அந்த ஆப்ஷன்ஸை மறுக்காம அண்ணா அறிவாலயத்துல நின்று அந்த கருத்தை சொல்றாங்க. just because they're going and meeting them doesn't mean அவங்களுடைய இருக்காங்கன்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா அது courtesy. ஏன்னா இத்தனை வருஷம் அலைன்ஸ்ல இருந்தாங்க, அதனால பார்க்கணும்ன்றது வந்து ஒரு பேசிக்கான courtesy. அதனால அது செய்யறாங்க. இன்னொன்னு இந்த மீட்டிங் பத்தி பேசணும் இல்லையா? 5 எம்எல்ஏக்களோட மீட்டிங், அதுல ஒரு பெரிய அவுட்கம் வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏஸ் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா they wanted to go with TVK. ஏன்னா அதுல இருக்க ஒரு கிள்ளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே he wrote a letter to சோனியா காந்தி. இந்த மாதிரி நம்ம இந்த அலைன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்ல அவர் தான் லெட்டர் எழுதுறாரு. ராஜேஷ்குமார் தான் சட்டமன்ற குழு தலைவர் இல்லையா? இப்போ அவுட் கோயிங் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில காங்கிரஸ் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடர் ராஜேஷ்குமார் தான். சோ அதுல பெரிய லெவல்ல மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா நீங்க 3 சஞ்சீவி, உங்களுக்கு பிரேக்கப் இருக்கா? யார் யாரெல்லாம் அந்த 5 எம்எல்ஏஸ் எந்தெந்த தொகுதிகள்ல இருந்து வந்திருக்காங்க? ஒருவர் விஸ்வநாதன் மேலூர்ல இருந்து ஜெயித்தவர், இன்னொருவர் நீங்க சொல்றது போல ராஜேஷ்குமார், விளவங்கோடு பிரவீன்குமார், அடுத்தது வந்து கிள்ளையூர்ல இருந்து ராஜேஷ்குமார், அடுத்து குளச்சல்ல இருந்து தாரகை கட்பட், அப்புறம் மயிலாடுதுறை. இந்த 5 தொகுதிகளை தான் காங்கிரஸ் வின் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த 5ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா? இவ்வளவு திமுக ஆதரவாளர்கள் கம்வாட்மே திமுகவுக்கு போகணுங்கிற லாயலிஸ்ட் இருக்கிறாங்க, உடைச்சிட்டு கூட போவாங்க, அப்படி ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா? இல்ல, அதுல எனக்கு இந்த இதுல அந்த மாதிரி இருக்க மாதிரி தோணல எனக்கு. ஏன்னா அதிகபட்சமா மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா I think they will wanted to go with TVK. ஓஹோ. ஏன்னா தேர்தலுக்கு முன்பாக பார்த்தீங்க அப்படின்னா வேணுகோபால் வந்து போன் பண்ணி இவங்க கிட்ட பேசும்பொழுது இதுல 4 சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க, இப்போ 2 சிட்டிங் எம்எல்ஏஸ் இருக்காங்க. சோ எங்கிட்ட பேசும்பொழுது அவருக்கு கிடைச்ச பதில் என்ன அப்படின்னா, நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாமே அப்படின்ற மாதிரிதான் 2 எம்எல்ஏ பதில் சொன்னாங்க. ஏன்னா கடைசி நேரத்துல நீங்க 1 மாசம் முன்னாடி வந்து கேட்டீங்க அப்படின்னா அந்த அலைன்ஸ் ஷிஃப்ட்ன்றது வந்து கரெக்டா கிரவுண்ட்ல பொருந்தாதுன்ற மாதிரி அவங்க ஒப்பீனியன் தெரிவிச்சதா வந்து தகவல் கிடைச்சது. அதனால வந்து they not have an issue. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ திமுக வந்து ஒரு கீழக்கூடிய சூழல்ல இருக்காங்க, அடுத்து தாவிக ஆட்சி அப்படின்ற சூழல் இருக்கும்போது கண்டிப்பா மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க இல்லையா? இன்னொன்னு காங்கிரஸ் நாங்க தேசிய கட்சி இல்லையா? they will also read the ground. இல்ல, இப்போ அவங்களுக்கு வேற லாயல்டிஸ் இருக்கலாம், பட் ஆனா இன்னைக்கு திமுக எவ்வளவு செல்வாக்கான சக்தின்னு சொல்ல முடியாது. அவங்க பழைய செல்வாக்கு கிடையாது. they also have read the ground அப்படிங்கும்போது they want to ride with the popular current. இன்னொன்னு அவங்க ஆட்சியில பங்கேற்கக்கூடிய சூழல் கூட வருது இல்ல, அவங்களுக்கு அமைச்சராகக்கூடிய சூழல் காங்கிரஸுக்கு 67க்கு முன்னாடி தான் இருந்தது. ஒரு வரலாற்று வாய்ப்புங்கிறதையும் பார்ப்பாங்க தானே அவங்க? கண்டிப்பா அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏன்னா அதை யாரும் மறுக்க மாட்டாங்க. கண்டிப்பா 5 ஒரு எம்எல்ஏக்களா இருக்கக்கூடியவங்களுக்கு நாளைக்கு ஒருவேளை கவர்மெண்ட்ல இருந்தாலும் வந்து அதனுடைய பெர்க்ஸ் வேற. நாளைக்கு அமைச்சராக செல்லக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து அவங்க மறுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொன்னு போது அதை சொல்றேன், ஒண்ணு வந்து அவங்க 5 பேர் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க. செகண்ட் இஸ் irrelevant. ஏன்னா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் டிசிஷன் இஸ் கோயிங் டு பி டேக்கன் பை தி ஹை கமாண்ட். ஏன்னா ஒரு 15-20 எம்எல்ஏக்கள் இருந்தா கூட நீங்க வந்து அதை பத்தி கவலைப்படலாம். ஏன்னா இருக்கிறது 5 எம்எல்ஏன்றதுனால கண்டிப்பா ஐ திங்க் ஈவன் தி ஹை கமாண்ட் கேன் ஈஸிலி கன்வின்ஸ் them. அப்படிதான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் 5 பேர்ல மாறி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. செகண்ட், அப்படி எதிர்ப்பு இருந்தாலும் வந்து ஹை கமாண்ட் வில் டேக் அ டிசிஷன். அதை வந்து கண்டிப்பா இவங்க மறுப்பு தெரிவிக்காம கேட்டாகணும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, பட் இந்த ஹைகமாண்ட் அப்படின்னு சொல்லும்போது காந்தி குடும்பம் தான் ஹைகமாண்ட். இன்னைக்கு பிரசிடென்ட் கார்கேனாலும் கூட, பட் அந்த காந்தி குடும்பத்திலே தெர் இஸ் ஸ்பிளிட் டவுன் த மிடில்ங்கிறத பார்க்குறோம். மிஸ்ஸஸ் சோனியா காந்தியோடைய பென்ஷான், அவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது திமுக நம்முடைய ஹிஸ்டாரிக் அல்லை, அவங்களுக்கும் நமக்கும் உறவு நீண்டது, ஸோ அதை நம்ம ஆனர் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம். இது உலக அறிந்த ரகசியம். ராகுல் காந்திக்கு இதை மாற்றி பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ த ஹைகமாண்ட் இஸ் ஆல்சோ ஸ்பிளிட். காந்தி குடும்பத்திலேயே இதுல 2 பார்வை இருக்கிறது. சோ இதுல இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு ஒரு கன்சென்சஸ் ஏதாவது எவால்வ் ஆகி இருக்கிறதாங்க? இல்ல, அதுதான் இன்னைக்கு 3 மணிக்கு டெல்லியில ஒரு சந்திப்பு இருக்கு, ஒரு மீட்டிங் இருக்கு. எல்லாருமே
ஹைகமாண்ட்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து இந்த மீட்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. குறிப்பா வந்து முதல் ப்ரையாரிட்டி எனக்கு தெரிஞ்சு கேரளாவோட தான் இருக்கும். ஏன்னா கேரளால வந்து அவங்க தான் ஆட்சி சக்திங்கிறது இருக்கு. சோ அங்க அதுதான் ப்ரையாரிட்டி. அப்சர்வர்ஸ் 3 பேர் கொண்ட குழு அனுப்ப போறாங்க கேரளாக்கு இன்னைக்கு ஈவினிங்கோ அல்லது நாளைக்கு. ஏன்னா அங்க போய் எம்எல்ஏஸ் கிட்ட பேசி இதே மாதிரி வந்து அங்க யார் வந்து முதலமைச்சர் ஆக்கலாம்ன்ற மாதிரி ஒரு இது இருக்கு. சோ முதல் ப்ரையாரிட்டி வந்து அவங்களுக்கு கேரளாவை தான் இருக்கு. அதுக்கு பிறகு தமிழகத்தை பத்தி பேசுவாங்க. சோ அதுல ஒரு முடிவு எடுக்கப்படலாம். எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டியா எனக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி டிவிகேட போகணும்னு நினைச்சாங்கன்னா அந்த முடிவு எப்படி எடுப்பாங்க, அது டிஎம்கே எப்படி அனௌன்ஸ் பண்ண போறாங்க. ஏன்னா they can't break away immediately and go like just like that இல்லையா. ஏன்னா இத்தனை வருஷமா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்டி. அதனாலதான் நான் சொன்ன இந்த மீட்டிங் அந்த courtesy meeting, it doesn't mean they are going to stick with DMK. So அதனால வந்து தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை முடிவு எடுத்துட்டாங்கன்னா how are they going to announce it to DMK, how are they going to make it public. ஏன்னா அப்ரப்டா அந்த உறவை கட் பண்ண கூடாது. அவங்க கூட்டணியில அலையன்ஸ்ல பயணிச்சிருக்காங்க, பிளஸ் அவங்க 28 சீட்டு பெற்றிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கர்ட்டசி ஆனர் பண்ணணும். இன்னொன்னு அது திடீர்னு உருவான இந்த எலெக்ஷன்ல உருவான உறவு கிடையாது. அவங்க ரொம்ப நீண்ட நெடுங்காலமாக அவங்க பயணித்து வர்றாங்க. ஒரு சின்ன ஹியாட்டஸை தவிர்த்து அவங்க வந்து பெருங்காலம் கூட்டணியில பயணித்து வர்றாங்கிறதுனால அந்த கர்ட்டசியை ஆஃபர் பண்றாங்க. தேசிய கட்சி இல்லையா, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியல. Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.